வணக்க மக்களை, சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். காலையிலே பரபரப்பா எடப்பாடி பழனிசாமி தான் அதை செய்தார், ஒரே போடாய் போட்ட அமைச்சர் அருள்ராஜ். வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்கள் முடிவுக்கு பிறகு தமிழக அரசியல் களத்திலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா. அதனைத் தொடர்ந்தான் இந்த தமிழக அரசியல் களமானது தற்போது அதிரடியான திருப்பங்களுடன் பரபரப்பான கட்டத்தை எல்லாம் எட்டியிருக்கிறதா. நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தல் பெரும் வெற்றி மற்றும் பெறாமல், அதாவது காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக மற்றும் ஐஎம்எஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் ஆதரவோடு தான் தமிழக வெற்றி களமான தமிழகத்தில் ஆட்சியை பெரும்பான்மை கட்சியாக நிரூபித்து ஆட்சியை அமைத்திருக்கிறது. இந்த சூழலில் அதாவது அண்மையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கூட அதிமுகவை சேர்ந்த அந்த 25 எம்எல்ஏக்களும் தாவைக்க அரசுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். பெரும் சலசலப்பெல்லாம் ஏற்படுத்த இந்த செய்தி மட்டுமின்றி, அதாவது அதெல்லாம் அடங்குவதற்குள் தற்பொழுது அதிமுகவை சேர்ந்த 4 எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை எல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு தாவைக்காவில் தங்கள் இணைத்துக் கொண்டதுதான் அரசியலே ஒரு புதிய பரபரப்பையும் கிளப்பியிருக்கிறதா. அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இரு அணியாக செயல்பட்டு வரும் நிலையில்தான் எடப்பாடி அணியில் ஒரு 22 எம்எல்ஏக்களும், எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் தலைமையில் 27 எம்எல்ஏக்களும் செயல்பட்டிருந்தனர். இந்த வகையில் தான் எஸ்பி வேலுமணி தலைமையில் செயல்பட்டு வந்த அந்த 27 எம்எல்ஏக்களில் 4 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவைக்காவில் தங்களை இணைத்துக் கொண்டார்களாம். இதை அடுத்துதான் அதிரடி மாற்றங்களால் அதிர்ச்சி அடைந்துள்ள அதிமுக தாவைக்க அரசு மீது ஒரு கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் முன்வைத்திருக்கிறது. இது குறித்து அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில், தன்னை தூய சக்தி என்று சொல்லிக்கொள்ளும் தாவைக்கா தற்பொழுது துஷ்ட சக்தியாக மாறியிருப்பது கண்டிப்பாக இது குதிரை பேர அரசியல் வியாபாரத்தில் ஈடுபட்டதாகவும் அரசை கண்டித்திருக்கிறார். பதவி ஆசை காட்டிய நம்முடைய ஒரு சில நிர்வாகிகளை பிரித்து தாவைக்கா இப்பொழுது ஒரு பொய்ய குதிரை ஆட்டம் அரசை அமைத்துள்ளது என்று எடப்பாடி அவர்கள் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் வேதனுடன் ஆவேசனுடன் இதை கூறியுள்ளார். மேலும் திமுக ஆதரவுடன் தாவைக்க ஆட்சி அமைப்போவதாக பரவிய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த அவர் தங்கள் கட்சிக்குள்ளே தாவைக்கா குதிரை பேரம் நடத்தியுள்ளது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் எடப்பாடி அவர்கள். எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு கடுமையான விமர்சனம் என்பது தாவைக்கா தரப்பில் உடனடியாக அதிரடியாகவும் பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசிலே அதாவது அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள அருண்ராஜ் அவர்கள் குதிரை பேரம் பற்றி பேச எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை என்று நேரடியாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் சமயத்தில் எடப்பாடி தொகுதியிலே போட்டியிட்டிருந்த தாவைக்கா வேட்பாளர் எப்படி திடீரென தனது மனுவை வாபஸ் பெற்றார் என்ற கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்கிறார். அவர் எடப்பாடி பழனிசாமியாய் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து குதிரை பேரத்தின் மூலம்தான் அந்த வேட்பு மனுவை கூட அவர் கண்டிப்பாக வாபஸ் வாங்க வைத்திருக்கிறார் என்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை அமைச்சரான அருண்ராஜ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் எடப்பாடி பழனிசாமி மீதான தனது விமர்சனத்தை தீவிரப்படுத்திய அமைச்சர் அருண்ராஜ், திமுகவுடன் கைகோர்த்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக திட்டமிட்டிருந்தார் என்றும் அதற்காக அவரே குதிரை பேரத்தில் ஈடுபட்டார் என்றும் நான் குறிப்பிடுகிறதா என்று கூறியிருக்கிறார். திமுகவை எதிர்த்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலத்திலே அதிமுகவை ஆரம்பித்தார். ஆனால் தற்போது தலைமை தங்களின் அரசியல் அதாவது எதிரியானதுடன் திமுகவுடன் கைகோர்த்து முற்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாததான் கொள்கை பெற்றுள்ள அதிமுக எம்எல்ஏக்களை தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவைக்கால் இணைந்து வருகிறார் என்ற குற்றமெல்லாம் சாட்டியிருக்கிறார். அது மட்டுமின்றி இந்த ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டில் தமிழக அரசியல் களமான தற்பொழுது போர்க்களமாக மாறியிருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.